தமிழ்நாட்டில் இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக இந்த பருவமழை காலத்திலிருந்து அறுவை குறுவையினுடைய நெற்பயிர் பாதிப்புகளை எல்லாம் பயிர்களை எல்லாம் கணக்கெடுக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில வேளாண் துறை அமைச்சருடைய தலைமையில இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் 2025ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட குறுவை நெற்பயிருக்கான பயிர் காப்பீடு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையை முன்னதாக வழங்குவது தொடர்பாக, அதே நேரத்தில் நடப்பு சம்பா பருவத்துக்கான நெற்பயிருக்கான அந்த தொகையை இழப்பீட்டு தொகையை நவம்பர் 15ஆம் தேதிக்குள் காப்பீட்டு நிறுவனங்கள் வரவு வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அன்று நடைபெற்ற அமைச்சர் தலைமை நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த இழப்பீடுகாக நடப்பு சம்பா பருவத்துக்கான நெற்பயிரை விவசாயிகளுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கும் பணி என்பது நவம்பர் 15ஆம் தேதிக்குள் காப்பீட்டு நிறுவனங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதே போல ஒவ்வொரு டெல்டா பகுதியினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் உரியதாக 2026 ஜனவரி மாதம் தான் வரவு வைப்பார்கள். ஆனால் ஜனவரி மாதத்துக்கு முன்பாகவே 2025 டிசம்பர் மாதமே விவசாயிகளுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த மகசூல் இழப்பு என்பது கணக்கிட ஒரு 18,520 பயிர் அறுவடை பரிசோதனைகள் எல்லாம் திட்டமிடப்பட்டு இதுவரை 13,140 பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மீதம் இருக்கக்கூடிய அந்த 5,380 பரிசோதனைகளை விரைவில் முடித்து அதன் அடிப்படையில் அதற்கான இழப்பீடு தகுதி வாய்ந்த கிராமங்களுக்கு வழக்கமாக வழங்கக்கூடிய 2026 ஜனவரி மாதத்துக்கு பதிலாக டிசம்பர் மாதமே இந்த இழப்பீடு வழங்குவதற்கு உண்டான நிறுவனங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் முன்வர வேண்டும் அப்படிங்கறத அமைச்சர் இந்த நடைபெற்ற கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.